மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நடிகர் விஜய் விகடன் மேடையில் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுகின்ற போது, அம்பேத்கரை திராவிட இயக்கம் கொண்டு செல்லவில்லை, அம்பேத்கரை பற்றி திராவிட இயக்கம் இருட்டடிப்பு செய்தது என்கின்ற துணியெல்லாம் அவர் பேசியிருக்கார். அம்பேத்கரை பற்றியும் திராவிட இயக்கத்தை பற்றியும் அவர் தெரிந்து கொண்டது அவ்வளோதான் என அவர் பேச்சிலிருந்து நமக்கு புரிகிறது. சரி, இன்னைக்கு இந்த வீடியோவில் திராவிட இயக்கம் அம்பேத்கரை எப்படியெல்லாம் மக்களிடம் எடுத்து சென்றது, என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்பதற்கு முன் நம்ம PK தங்கராஜ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்ல ஆதரவு வழங்க. தோழர்களே, உங்களுக்கு உற்ற தலைவர் அம்பேத்கர் அவர்கள் என்றும் அவரால் தான் பஞ்சமர்கள் கட்சியர்கள் ஆகியோரின் இழிபிறப்பு என்கின்ற கொடுமைகளும் நீங்கும் என்றும் நம்பினேன். அதனாலேயே உங்களுக்கு தலைவராக ஏற்றுக்கொள்ளும்படி பிரச்சாரம் செய்தேன். நானும் தலைவரனை ஏற்றுக்கொண்டேன். என்னைப் போலவே அவரும் 15 அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் நோய்க்கு மருந்து சொன்னார். அதனாலேயே நாங்கள் சிறந்த நண்பர்களானோம். அவரை பற்றி உங்களுக்கு அதிகம் பிரச்சாரம் செய்தேன். அவருடைய கருத்தை நீங்கள் தழுவிலான் ஒழிய உங்கள் குறையும் இழிவும் நீங்காது என்று சொல்கிறேன் என்று 1947ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மயிலாடுதுறையில் நடைபெற்ற தாழ்த்தப்பட்டோர் மாநாட்டில் உரையாற்றும் போது தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த பேச்சு 75 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசிய பேச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. திராவிடத்துக்கு சமூக நீதி பற்றியோ அம்பேத்கரை பற்றியோ வகுப்பெடுக்கும் அருகதை எவருக்கும் இல்லை. சுயமரியாதை இயக்க காலம் தொட்டு அண்ணல் அம்பேத்கரை போற்றிய இயக்கம் திராவிட இயக்கம். அம்பேத்கர் என்ற பெயரை எப்படி மொழிபெயர்த்து எழுதுவது என்று தெரியாத காலத்தில் ஆம்போத்கார் என்று எழுதி அவரை தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்த இயக்கம் திராவிட இயக்கம். அம்பேத்கரால் பேசுவதற்கு மறுக்கப்பட்ட உரையை 80 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒழிக்க வழி என்று தமிழ் படுத்தி தமிழில் அது அறிக்கையாக வெளியிட்ட இயக்கம் திராவிட இயக்கம். 52 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் தொடங்கப்பட்ட கல்லூரிக்கு அம்பேத்கர் கல்லூரி என்ற பெயர் சூட்டியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அம்பேத்கர் பிறந்த மண்ணில் மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அவரது பெயரை வைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடந்தது. 1989ஆம் ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயரையும் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயரையும் வைத்தவர் கலைஞர் அவர்கள். கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளின் போது நடைபெற்ற விழாவானது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உன்னதமான எதிர்காலத்தை அடையாளம் காட்டுவதாக அமைந்திருந்தது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டமானது 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதி திராவிடர்களுக்கு தொடங்கப்பட்ட தொழில் திட்டம் இது. ஆதி திராவிடர் மற்றும் பல குடியின இளைஞர்களை தொழில் முனைவோராக ஆக்கி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. இத்திட்டத்துக்கான தொழில் முதலீட்டில் 35% தொகையை மானியமாகவும் 65% தொகையை வங்கி கடனாகவும் தரப்படுகிறது. திட்டத்தின்படி 2136 ஆதி திராவிடருக்கு வங்கி கடன்கள் தரப்பட்டுள்ளன. அவர்களில் தகுதியானவர்களுக்கு 1303 தொழில் முனைவோருக்கு அரசு மானியமாக மட்டும் 159 கோடி 76 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 288 மகளிர் தொழில் முனைவோரின் 33 கோடி ரூபாயை மானியமாக பெற்றனர். இதுதான் அண்ணல் அம்பேத்கர் காண விரும்பிய சமநிலை சமுதாயம் ஆகும். மனித கழிவுகளை மனிதனை அகற்றும் அவல நிலைக்கு முற்றுப்பைக்கு வைக்கும் செயலை திராவிட அரசு செய்து வருகிறது. மனித கழிவுகளை மனிதனை அகற்றும் அவல நிலையை மாற்றி இப்பணிகளை இயந்திரமயம் ஆக்கி வருகிறார்கள். சென்னை குடிநீர் வடிகால் வாரியம், தலித் இந்திய வர்த்தக மற்றும் தொழிற்சங்க அமைப்பும் இணைந்து ஒரு திட்டத்தை உருவாக்கினார்கள். இந்த திட்டமானது 2023ஆம் ஆண்டு கையெழுத்தானது. தூய்மை பணியாளர்களுக்கு கழிவுநீர் அகற்றும் வாகனங்களும் இயந்திரங்களும் வழங்கி அவர்களையும் உரிமையாளராக ஆக்கியுள்ளது திராவிட மாடல் அரசு. 50 விழுக்காடு மானியமாக தரப்படுகிறது. மாதம் 50,000 அவர்களுக்கு கிடைக்கும். இந்த குடும்பத்தினருக்கு நிரந்தர வருமானம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்பதை திராவிட கருத்தியலை சொல்லி வரும் திராவிட மாடல் அரசு அனைத்து சமூக வளர்ச்சி என்பதையும் அடிக்கடி சொல்லி வருகிறது. அதன் அடிப்படையில் இத்திட்டமானது தீட்டப்பட்டுள்ளது. சமூக நீதியை வாயளவில் பேசாமல் செயலளவில் செயல்படுத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு. ஆனால் இன்றைக்கு அம்பேத்கர் பெயரில் சதி நாடகங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். மனுவின் பெயரால் மக்களை இழி மக்களாக்கி எதிர்காலத்திலும் அப்படி ஆக்க நினைக்கும் ஒரு கூட்டம் அம்பேத்கரை கொண்டாடுவது அருவருப்பானதாகும்.
அம்பேத்கரை போற்றுகிறோம் என்ற முகமூடிக்கு பின்னால் திராவிட மாடல் ஆட்சியை தூற்றுவதுதான் அவர்களது உண்மையான நோக்கமாக இருக்கிறது. பட்டியலின மக்களுக்கான கொடுமைகள் அதிகம் நடப்பதாக இந்த மாநிலத்துக்கு ஆளுநராக வந்திருப்பவர், பதவி காலம் முடிந்து பதவியில் ஒட்டி கொண்டிருப்பவர், எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பேசுவது கண்டிக்கத்தக்கது. சில தற்குறிகள் ஒரு பக்கம் உளறிக் கொண்டிருப்பது நமக்கு கவலை இல்லை. ஆனால் ஆளுநர் என்ற பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு வாய்க்கு வந்ததை வாய்க்கும் மேடையும் கிடைத்து விட்டது என்பதற்காக உளரக்கூடாது. அனைத்துக்கும் மேலாக அண்ணல் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்த ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. அனைத்து மக்களையும் சமத்துவ உறுதிமொழி எடுக்க வைத்தது திராவிட மாடல். இதையெல்லாம் ஜீர்ணிக்க முடியாத சக்திகள் என்னது ஜிவாஜி செத்துட்டாரா என்று கேட்பதைப் போல புதிதாக இப்போதுதான் அம்பேத்கரை எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு அவர்கள் வகுப்பெடுப்பதுதான் சந்தி சிரிக்க வைக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து தன்னை பார்க்க வந்த தோழர்களிடம் உங்களுக்குத்தான் ஈவி ராமசாமி இருக்கிறாரே என்று பெருமிதத்துடன் சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். அத்தகைய வழித்தடத்தில் நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சியை எவரும் கொச்சைப்படுத்திவிட முடியாது, களங்கப்படுத்திவிட முடியாது. அதை ஒழிப்போம் என்று சொன்னவரெல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். அந்த பெரியார் 75 ஆண்டுகளுக்கு முன்பே அம்பேத்கரை கொள்கை தோழராக ஏற்றுக்கொண்டார். அம்பேத்கர் பேசுவதற்கு மறுக்கப்பட்ட உரையை 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜாதிய ஒழிக்க வழி என தமிழ்படுத்தி வெளியேற்ற இயக்கம் தான் திராவிட இயக்கம். இது நடிகர் விஜய்க்கு தெரியுமா? இல்லை மாபெரும் புத்திசாலி ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியுமா? இல்லை அவரை விட மாபெரும் புத்திசாலி 20,000 புத்தகம் படித்த அண்ணாமலைக்கு தெரியுமா?